ஹலோ மக்களே, மார்ச் 19ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சிவான்கிறவங்க வராங்க. சிவா யாருன்னா, அந்த பூமி இத்தனை நாளாக சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பாங்கல்ல, அந்த வீட்டில் உள்ள அந்த பையன், அவரோட பூமியோட தம்பி. அவர் வந்து அந்த டெடிபியர் பொம்மையும் பேக்கையும் எடுத்துகிட்டு பூமியை தேடி சிட்டிக்கு வந்திருப்பார். அவங்க அந்த வில்லேஜில் இருந்து இந்த சிட்டிக்கு இங்கே வந்திருப்பார் பூமியை பார்க்குறக்காக. அவர் ரவுடிகள்லாம் துரத்திட்டு வருவாங்க. அதுக்கடுத்து போலீஸ் வந்து காப்பாற்றிடுவாங்க. திரும்ப போலீஸ் வந்து அந்த சிவாவை கூட்டிகிட்டு அந்த ஹையர் அஃபீஷியல்ஸை போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி இவர் என்ன பிட்பாக்கெட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸில் கேட்பாங்க. இல்லை சார், இவங்க ஏதோ தொலைஞ்சு போயிட்டாங்க, அட்ரஸ் ரவுடிகள்லாம் துரத்திட்டு இருந்தாங்க, அட்ரஸ் தெரிலன்னாங்க, அதுக்காக தான் அப்படின்னு. சரி, எஃப்ஐஆர் போட்டு போக சொல்லியா அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்ப அவன் சாப்பிட்ருக்க மாட்டான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி, அந்த சிவாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அங்கே உள்ள எஸ்ஐஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ வந்து அவர் முதல்ல அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க சிவாவை. விசாரிக்கும் போது அவர் அந்த டெடிபேர், யாரா நீ, உனக்கு எப்படி யாரை தெரியும், இங்கே எதுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் என் அக்காவை தேடி வந்திருக்கேன், என் அக்கா இந்த ஊரில் தான் இருக்கா, அவள் வந்து சின்ன வயசுல ட்ரெயினில் வந்தா, ட்ரெயின்லேருந்து எங்கள் அப்பா அவங்கள எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா பொம்மையும் வச்சுருக்கா கையில் அப்படின்னு. இது என்னோட பொம்மை இல்லை சார், என் அக்காவோட பொம்மை, இதுதான் அவங்க அம்மா அவளுக்காக கடைசியாக கொடுத்தது, இது அவங்க அம்மாவை நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த சிவா எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. கூட அப்படின்னு இந்த டெடிபேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபேரை வாங்கி பார்ப்பாங்க. அந்த போலீஸ் வந்து டெடிபேரை வாங்கி பார்க்கும்போது உள்ளே வந்து ஜிப்பு இருக்கும். அது திறந்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு பஞ்சா இருக்கும். அதுக்கு இடையில ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவை வந்து எடுத்துருவாங்க. எடுத்து பார்த்தா அதில் வந்து சோபாச்சந்திரா அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த இதில் ரெக்கார்டாக இருக்கும். அபூர்வா தான் அவளை கொண்டிருப்பா அப்படிங்கிறது வந்து சோபாச்சந்திரா வந்து அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி அந்த பொம்மைக்குள்ளே வச்சு அந்த பொம்மையில் பூமியை வச்சு தான் தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால் அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து சரச்சந்திராவை நல்லாவே தெரியும் அந்த போலீஸ். ஏன்னா சரச்சந்திரா அந்த சிட்டியில் ரொம்ப பெரிய ஆள். இது வந்து செகண்ட் ஒய்ஃப் அபூர்வா. அப்போ இவங்க சோபாச்சந்திரா இவங்க பெரிய நாட்டிய இதாச்சே, மேடமாச்சே, இவங்களை கொன்னது இப்போ இவங்களோட சரச்சந்திரோட செகண்ட் ஒய்ஃப் தானே அப்படிங்கிறத இதை உடனே போய் சரச்சந்திரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். சிக்னல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேச போயிடுவார். அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து உடனே இவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அவனும் சாப்பிட்ருப்பான். அவன் சாப்பிட்டு இருக்கும்போது டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த டிவியில் வந்து பூமி வந்து அந்த ஃபைனலாக டான்ஸ் ஆனான்ல, அது வந்து ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே இது அக்கா, இது அக்கா, இது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிச்சிருவான் அந்த சிவா. உடனே அந்த கூட்டிகிட்டு வந்த போலீஸ் வந்து இவங்ககிட்ட கேட்பாங்க, நீ இவ பூமி என்னோட அக்காவோ, இதுதான் உன் அக்காவா, இவளை எல்லாத்துக்குமே தெரியுமே, இவ சோபாச்சந்திரோட சரச்சந்திராவோட பொண்ணாச்சே, இவளை எல்லாத்துக்குமே தெரியுமே, இங்கே இவர் பெரிய சிட்டியில் இவர் பெரிய ஆள், இவரை தெரியாதவங்க யாருமே இல்லை, நீ வெளியே போய் யார்கிட்ட வேணா கேட்கலாம், யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவார். உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ இப்போ சாப்பிட்டுட்டு எஃப்ஐஆர் எழுதி கொடுத்துட்டு அடுத்து நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அவனும் சாப்பிட்ருப்பான். அவனுக்கு வந்து பூமியை பார்த்து சந்தோஷத்தில் சாப்பிட்ருப்பான். சாப்பிட்டு அவன் அந்த போலீஸ் வந்து போலீஸ் வந்து அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து சரச்சந்திராக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க வாசலில் போய். இவனை கூட்டிகிட்டு வந்த சிவாவை கூட்டிகிட்டு வந்த போலீஸ் வந்து இவன் வந்து வீட்டில் அவங்க ஒய்ஃப் கால் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருப்பார். இவன் வந்து அந்த டேபிளில் இருந்து டெடிபியரை எடுத்து டெடிபியரையும் அந்த கேமராவை வந்து அந்த இதுக்குள்ளேயே வச்சுருவான். அந்த டெடிபியருக்குள்ளே வச்சுட்டு திரும்ப அந்த டெடிபியர் எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு அவன் பாட்டு யார்ட்டையும் சொல்லாமல் அவன் பாட்டு போயிடுவான் கிளம்பி. இவர் வந்து அமர் வந்து அந்த பார்த்த உண்மையை சொல்லணும், ஆதாரத்தோடு சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணிட்டே இருப்பார். இங்கே சரச்சந்திரன் வந்து பூமிக்கிட்ட அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, ஏன் இப்படி பண்ணா, உன் மனசில் இன்னும் ககன் இருக்கான், அதனால தானே சரி வந்து உனக்காக விட்டு கொடுத்து அவன் நட்சத்திரவை கல்யாணம் பண்ணா, இப்போவே சொல்லு, உண்மையே சொல்லுமா, உனக்கு அந்த ககன்னா முக்கியம்னா நீ போய்க்கோமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் எனக்கு இனிமேல் இந்த மரியாதை இல்லை, எதுவுமே இல்லை, நான் செத்து போயிடுவேம்மா அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. பூமி வந்து என்ன சொல்லன்னு தெரியாது, இப்போதைக்கு கல்யாணம் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ககன்னா மனசில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஹையர் அஃபிஷியல் வந்து இந்த உண்மையை சொல்லுங்கிறதுக்காக நிறைய வாட்டி கால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ஃபோன் வந்து சைலண்டில் இருக்கும். அதனால் சரச்சந்திரா பார்த்துருக்க மாட்டார். அதுக்கடுத்து இவங்க பூமி வந்து மனசேரி இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போவாங்க. இங்கே ககன் வீட்டில் வந்து ககன் வந்து வேகமாக ஆஃபீஸ்லேருந்து வருவான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். அவனுக்கு வந்து 50 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். ஏதோ வந்து கரெக்டான நேரத்தில் முடிக்காதனால 50 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். அதை நினச்சி உடனே வாடாகன்னு, என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னா, எல்லாம் என் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக நடந்தது, எப்போ இந்த பூமின்னு வந்தாலும் அவள் வந்தாலும் அதுக்கு அடுத்தது எதுவுமே என் வாழ்க்கையில் எல்லாமே இதாகிடுச்சு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், எனக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் போய் இதுக்கு பெனால்ட்டி இப்போ இன்னைக்குள்ளே கட்டணும்
அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாம் அந்த பூமியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து சொல்லிட்டு திரும்ப அவன் பெனால்ட்டி கட்டுறக்காண்டி போயிட்டு இருப்பான். அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து இது கட்ட சொல்லுவான். அது வந்து எங்கன்னா ஒரு கோயில், பூமி வந்து ஒரு கோயில் வாசல்ல உட்காந்துருப்பா. அதுக்கு ஆப்போசிட்ல தான் ககன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு, இந்தாடா இது கட்டிடுறா, இது டைம் இல்லடா இன்னைக்குள்ள கட்டிடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது பண்ணுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து, டே ககன் நீ ஏன்டா இப்படி பண்ண, நீ எல்லாம் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுவேடா, பிஸ்னஸ் மேனுக்கு எக்ஸாம்பிளுக்கே உன்னை எதோ சொல்லணும், எல்லாமே டைம் எல்லாமே கீப் அப் பண்ணுறாள், நீ ஏன்டா இப்படி லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசிகிட்டு இருப்பான். எல்லாம் கிரகங்கள் சரியில்லடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அவனே நீ ஏடா இப்படிலாம் பேசுகிற, என்னால் நம்பவே முடியலடா ககன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான். பூமியும் ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் பூமி வந்து ககனை பார்க்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க. என்ன இப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா சொன்னது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ககன் இனிமேல் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரு. அவங்க அப்பா நீ ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் செத்து போயிடுவேன், திரும்ப திரும்ப அது அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், பூமி மனசில். இந்த நேரத்தில் தான் சிவாவும் வாசலில் வந்து எல்லா பக்கமும் வந்து கேட்டுகிட்டே இருப்பார். இங்கே சரச்சந்திரான்னு உங்களுக்கு தெரியுமா, சரச்சந்திர யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, சரச்சந்திர யாருன்னு தெரியுமான்னு கேட்டுகிட்டே இருப்பார். கடைசியில் அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டு ககன்கிட்டே வந்துடுவான். அவன் ககன் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபேஸை வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க ககன் பின்னாடி வந்து நின்றுட்டு அந்த டெடி பியரை வச்சுருப்பான். டெடி பியரை பேக்கே வச்சுட்டு சரச்சந்திரான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த சிவா இன்னொருத்தட்ட கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போது தான் இந்த ககன் காதில் அது விழுந்துடும். அந்த பேர் கேட்டோன்னா ககனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். அவன்கிட்ட அந்த சிவா கிட்ட வருவான். அவன் திரும்பி பார்த்துருந்தா அவனுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இந்த டெடி பியரை வச்சு இவன் ஏன் தேடுறான்னு. ஆனால் அவன் திரும்பி பார்க்காம கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிடுவான் டென்ஷன் ஆகி. சரச்சந்திர யாருன்னு கேட்டது இந்த குரல் வந்து பூமிக்கும் கேட்டிருக்கும், ஏன்னா அவளும் அந்த கோயில்கிட்ட தானே இருக்கா, அவளுக்கும் கேட்டிருக்கும். அவள் வந்து கரெக்டாக அப்போ தான் காரு எல்லாம் வந்துட்டு கிராஸ் ஆகிட்டு இருக்கும். அவள் வந்து அந்த சிவாவை பார்த்துருக்க மாட்டாள். சிவாவை பார்த்துருந்தா பூமிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சிவாவை பார்த்துருக்க மாட்டாள். பார்க்காம யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு பூமி ஒரு பக்கம் தேடி போயிருக்கும். அந்த யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்பா பேருன்னு சொல்லி அவள் ஒரு பக்கம் தேடி போக ஆரம்பிச்சிருவா. சிவா ஒரு பக்கம் தேடி போயிட்டே இருப்பான். இங்கே இவங்க சரச்சந்திரா வீட்டுக்கு சாரதாவும் பூரணியும் வந்துடுவாங்க. வந்து இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன நடந்துச்சுன்னு. எதுக்கு இந்த பூமி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா எனக்கு தெரியும், நான் தான் டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், நான் போய் கேட்க தான் போதேன், நீதி கேட்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பூர்ணியும் அவ்வளோ வருவாங்க. இங்கே பூர்ணிமா அவங்களோட மாமியார் வீட்டில் இருப்பாங்க. அது போக பிந்துவும் இருப்பாங்க. இங்கே பூமி இப்போ வீட்டில் எல்லாம் வெளியே போயிருக்கா. பெரியம்மா நீங்கள் இப்போ இருக்காதீங்க, இங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனையும், ஆல்ரெடி சரி கல்யாணம் பண்ணாலும் வீட்டில் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க எல்லாரும், இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க பெரியம்மா, நீங்கள் உள்ள வீட்டுக்கு போங்க பெரியம்மா, பூமி வந்தோன்னு நானே உங்களை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருப்பான். ஆனால் கேட்கவே மாட்டா. சாரதா வந்து பூமியும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மீரா பார்த்துருவான். மீரா பார்த்து நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, இப்படி அந்த டிவோர்ஸ் காணாம போனதுக்கு இவங்க தான் காரணங்கிற மாதிரி மீரா நினச்சிப்பாங்க. சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே நீ அதை ஆளை வச்சு எடுத்துட்ட, நீ அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருப்பாரு. கல்யாணத்தை நிறுத்திட்டல ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி இவங்க மேலே பழி போட்டு இவங்களை மீரா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சாரதாவை திட்டி அடிப்பாங்க. பூர்ணி வந்து சின்னம்மா நீங்கள் வாயில் வார்த்தையை விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணி ஒரு பக்கம் கோவப்படுவா. எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் அம்மா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தாங்களா அதோட அவங்க மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லுவாங்க. ஆனாலும் மீரா கேட்க மாட்டான். அவங்க பலார்னு பூர்ணியை அரைஞ்சிருவா, இதுக்கு மேலே எதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து பூர்ணியை பலார்னு அரைஞ்சிருவாங்க. அரைஞ்சிட்டு சாரதாவை தரத்துறன்னு எடுத்துகிட்டு போய் ரூமில் போய் அடைச்சி வச்சுருவாங்க. பூர்ணி போய் என்னன்னு கேட்கும்போது பூர்ணியும் உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு சரச்சந்திரா கால் பண்ணி, அண்ணா நீங்கள் எங்கே இருக்க, வீட்டுக்கு வெளியே போயிறியா, இல்லை நீ உடனே வீட்டுக்கு வா, இங்கே சாரதா வந்தால் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி உடனே சரச்சந்திரம் வீட்டுக்கு திருப்புங்க டிரைவர் வண்டி அப்படின்ட்டுருவாங்க. உடனே பூர்ணிமாக்கும் பிந்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ சரச்சந்திர மாமா வந்தால் கொண்டுருவாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்படின்னு பயந்துட்டு இவ வந்து பிந்து வந்து அவங்க அப்பா கால் பண்ணுவா. கேபி கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் வந்து சிட்டிக்கு அவுட் சைடில் இருப்பார், ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருப்பார். கடைசியில் பார்த்தா அவரும் பதறி அடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருப்பார் வீட்டுக்கு. பூமி வந்து சாரதாவையும் கேபியும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் வந்து செரிக்கிட்ட கேட்பாரு. ஏன்னா உனக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியும், நீ எனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, என்னை வந்து எனக்காக நீ நட்சத்திராவே எனக்காக கல்யாணம் பண்ணியிருக்க, நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களனால நீ பெரிய ஜீனியஸ், உன்னால தான் இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது இதுன்னு பேசி சரி மனசை
மாற்றி அவரை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாங்க. உடனே சரியும் வந்து நீ வேற என்ன ஹெல்ப்னாலும் கீழே, இந்த ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, ககனன் எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், என்னை கொன்னே போட்டுருவாங்க, அதை மாதிரி எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே தான் பூமி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஹேய் நீ எவ்வளோ பெரிய ஜீனியஸு, எனக்கு தான் தெரியும், ஜீனியஸ் தான் ரிஸ்கெல்லாம் எடுப்பாங்க அப்படி இப்படின்னு பேசி பூமி வந்து ஒரு வழியாக சரியை ஒத்துக்க வைக்கிறாங்க. அதே இடத்துல சிவாவும் அவங்களுக்கு பின்னாடி வந்து இங்கே சரச்சந்திரன் யார் தெரியுமான்னு கொஞ்சம் தூரத்தில், இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் தான், பார்க்குற இடத்துல தான் இருக்காங்க, ஆனால் 2 பேருமே மீட் பண்ணிக்கல. காரை இவங்களும் சரி இப்போ நான் உனக்கு தான் கடைசியாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூட்டிகிட்டு காரில் ஏற போகிறாங்க. அவரும் பின்னாடி தான் நிற்கிறாரு. பூமிக்கு அந்த மாதிரி அப்போ வந்து தனக்கு தெரிஞ்சவங்க யாரோ அங்கே இருக்கிற மாதிரி பூமிக்கு ஒரு ஃபீல் வருது. அவளும் சுற்றி பார்க்குறா, எதுவுமே இல்லை. அவர் வந்து சிவா வந்து பேச காட்டலை, பேக் சைடில் இருந்தனால பூமியால் கண்டுபிடிக்க முடியல. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. காரில் ஏறுறத வந்து சிவா பார்த்துடுறாரு. அக்கா பூமி அக்கான்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வரான். அதுக்குள்ளே கார் வந்து வேகமாக எடுத்துகிட்டு இவன் வந்து கிளம்பி சரியும் இவங்களும் காரை வேகமாக எடுத்துகிட்டு போகிறான். இவனும் துரத்திட்டே வரான். ஆனால் ஒரு தூரத்துக்கு மேலே சிவாவால் ஓட முடியல. ஸோ அங்கேயே நின்றுறான். அக்காவை பார்த்துமே அவனால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சோகமாயிடுறான் சிவா. இங்கே வந்து மீரா சரச்சந்திரா வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவள் எங்கே அந்த சாரதா எங்கே அப்படின்னா ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கேன், நான் போய் திறந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வேகமாக கூட்டிகிட்டு வரா. உடனே சரச்சந்திரா வந்து சாரதா ரொம்ப கேவலமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, டிவோர்ஸ் பேப்பரில் இப்படி சைன் பண்ணுற மாதிரி சைன் பண்ணிட்டு அதை நீயே எடுத்துப்ப, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் நீ பண்ணியிருக்க, நீ இவ்வளோ கேவலமாக நடத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, சொன்ன வாக்கை கூட உன்னால் காப்பாற்ற முடியல அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. சாரதாக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அது எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியாது, இதுதான் உண்மை அப்படின்னு சாரதாவும் பல தடவை சொல்கிறாங்க. யாரும் நம்பவே இல்லை. இப்போ நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நீ டிவோர்ஸ் கொடுக்கணும், டிவோர்ஸ் பேப்பரில் நீ திருப்பி சைன் பண்ணணும், அப்போனா தான் நீனும் உன் பொண்ணும் உயிரோட இந்த வீட்டில் இருந்து போவீங்க, இல்லைன்னா நான் உங்கள் 2 பேத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு சரச்சந்திர திருப்பியும் மிரட்டுறாரு. இப்படிலாம் மிரட்டிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அபூர்வா வராங்க. அபூர்வாவும் மருதானிலையும் வராங்க. அபூர்வா உடனே திரும்ப வந்து டிவோர்ஸ் பேப்பர்லாம் சைன் வாங்க வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா ஏன் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கினா மட்டும் இவ கேபியை விட்டுருவாளா, இல்லை கேபி தான் அவங்க வீட்டுக்கு போகாமல் இருப்பாரா, இல்லை இவங்க 2 பேரும் தான் பேசாமல் இருப்பாங்களா, இவங்க மனசில் தான் அவங்க 2 பேரும் இல்லாமல் இருப்பாங்களா, அதை விட பெரிய வேலையா பெரிய விஷயம் பண்ணணுமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ண போகிற அபூர்வா அப்படின்னா, இவளோட தாலி குங்குமத்தை எடுக்கணும், இவளுக்கு வந்து புருஷன் இறந்தா அந்த சடங்கு பண்ணுவாங்க, அதை அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே சாரதா கழுகழுகையா வந்துடும். ஐயோ வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறுவா. அபூர்வா கிட்ட, நீ அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுவா. ஆனால் அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டான். அபூர்வா சீப்பா நீ தொடர்றதே பாவம் அப்படின்னு. அதுக்கடுத்து அவங்க மாமியார் கேபியோட அம்மா இருந்துட்டு இது பெரிய பாவம்மா, என் பையன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சடங்கு பண்ணுறதா, ஐயோ இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அவங்க அந்த பூர்ணிமா அவங்க ஆனால் கேட்கறவே மாட்டான். அபூர்வா கடைசியில் பண்ணதான் செய்யணும். மீரா நீ நம்ம கையால் பண்ண முடியாது, இதுக்குன்னு ஒரு ஆள்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் நீ ரெடி பண்ணி மீரா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி இந்த கணவர் இறந்த ஒரு 4 பேர் ஒயிட் சாரி கட்டிட்டு அவங்க வருவாங்க. இவங்களுக்கு சாரதாக்கு அந்த சடங்கு பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் அவங்க வீட்டு வாசலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வச்சுட்டு தரன்னு வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாரதாவையும் அந்த உட்கார வச்சு அவ மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி மஞ்சள் குழப்பி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பிந்து அம்மா இது பெரிய பாவம், அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சுதான் அவங்க ஒன்று கொண்டே போட்டுருவாங்க, இது அப்பாக்கெல்லாம் இது பிடிக்காது, அப்பா உயிரோடு இருக்கும்போதே இப்படி பெரியமாக்கு இப்படி பண்ணுறது பெரிய பாவமா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் தப்புமா, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி இப்படின்னு அவளும் பிந்துவும் சாரதாக்கு சப்போர்ட்டாக பேசுவோம். ஆனால் பலார்னு மீரா அவளை அரைஞ்சிருவா. யாரு உனக்கு பெரியம்மா, அவங்க உனக்கு அப்பா மட்டும்தான், பெரியம்மாவும் கிடையாது, எவ்வளோ கிடையாது, இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிந்துவை அடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பூர்ணிமா திரும்பி அபூர்வா கிட்ட கெஞ்சி கேட்பா, ஒரு வாட்டி நீ உன்னோட இதை நீ ஒரு வாட்டி மாற்றி யோசிச்சு பாருமா, இது தப்புமா, இது பெரிய பாவமா அப்படின்னா அவனே அபூர்வா சொல்ல, அந்த வீட்டில் உனக்கு நான் செய்யறது பிடிச்சா இருங்க, பிடிக்கலன்னா அந்த வீட்டை விட்டு போயிட்டே இருங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவான். சரச்சந்திரா இதுக்கு அப்போஸும் பண்ண மாட்டாரு, இதுவும் பண்ண மாட்டாரு, அவரும் எல்லாம் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் நின்று அவர் பாட்டு ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாரு. கடைசியில் அவளுக்கு உட்கார வச்சு அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றி மல்லிகைப்பூ வச்சு வளையல் உடைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணி மஞ்சளை பொட்டையும் அழிச்சிடுவாங்க. இதையும் அழிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக தாலியை
தாலியை மட்டும் தான் கலட்டணும், அந்த மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். யார் வந்து காப்பாற்றுவா, இல்லை இந்த அபூர்வ திட்டம் மொட்டை மாதிரி நடக்குதா, நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. அண்ட் உங்களுக்கு மறக்காமல் இந்த சீரியல் கட்டிருக்கும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, நன்றி மக்களே, நாளை சந்திப்போம்.